வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு நாட்டில் சட்ட விரோதமாக குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா அதையெல்லாம் மீறி சட்ட விரோதமாக தங்கள் நாட்டில் குடியேறிய குறிப்பாக இந்தியர்களை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கை கால்களில் விலங்கிட்டு, லேடிஸுக்கு விலங்கு போடலை, குழந்தைகளுக்கு விலங்கு போடலை, ஜென்ஸுகளுக்கு மட்டும் விலங்கு போட்டு கை காலுக்கு விலங்கிட்டு ஒரு கைதியைப் போல, ஒரு கொலைகாரர்களைப் போல, ஒரு தீவிரவாதிகளைப் போல, அதுவும் அவங்களுடைய இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் இந்தியாவுக்கு தெரியாமலாம் இருக்காது. வெளியுறவுத்துறைக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அனுப்ப போகிறோம் அப்படின்னு. சரிங்க, எங்கள் நாட்டு விமானத்தை நாங்கள் அமுச்சு அவர்களை நாங்கள் கைப்பற்றி கொள்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை இந்த மோடி அரசிடம் எந்த ஒரு வகையிலும் வரவே இல்லை. நம்ம நாட்டு விமானம் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த பலவிதமான ஒரு பிரச்சனைக்கு உள்ளால்பட்ட வகையில் எத்தனையோ வகைகளில் ரஷ்யாவில் பிரச்சனை, உக்ரைனில் பிரச்சனை, மற்ற ஷோ இப்போ சமீபத்தில் இஸ்ரேலு, மற்ற ஷோ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நம்ம மக்களை அனாதையாக முன்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டிகிட்டு வந்தோம். இந்திய இராணுவ விமானத்தை அனுப்பிச்சு அதே மாதிரி அனுப்பாமல் அதுக்கு இந்த மோடி அரசு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி மோடி அரசு வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது வெளியிடணும். இந்த தகவலை அமெரிக்கா கொடுத்த உடனே நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? எந்த ஒரு முடிவுமே எடுக்கவில்லை அப்படிங்கிறத எனக்கு பகிரங்கமாக தெரியுது. இல்லாட்டி அவங்க ஏன் தங்களுடைய இராணுவத்தில் இராணுவ விமானத்தில் அனுப்புகிறான் அமெரிக்கா. மொத்தம் 104 பேர் அனுப்பிச்சிருக்கிறான். அதாவது எல்லாமே நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். குஜராத்தை சேர்ந்த ஒரு 33 பேர், பஞ்சாபில் ஒரு 30 பேர், மகாராஷ்டிராவை சேர்ந்த 3 பேர், ஊபியை சேர்ந்த ஒரு 3 பேர், சண்டிகரை சேர்ந்த ஒரு 4 பேர், சொல்லிட்டு ஒரு 104 பேர். எல்லாமே கம்ப்ளீட்டு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து சென்றவர்கள். இன்னும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு தகவல். மொத்தம் 18,000 பேர் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தகவல் கொடுத்து அதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அமெரிக்காவில் கண்டுபிடிச்சி அவருடைய இராணுவத்தில் கைதிகளை போன்று கைகால்களெல்லாம் விலங்கிட்டு, அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு அறிவில்லாத ஒரு சமுதாயத்தில் அன்னைக்கு கூட அவர்கள் மரியாதையை நடத்தப்பட்டாங்க. அன்னைக்கு இன்றைக்கி அப்படி இல்லை. இத்தனைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசான ஒரு நாடு. கேவலம் இந்த அதிபர் ட்ரம்ப் 2ஆவதாக பதவியேற்ற பின்னாட ஏகப்பட்ட பேருக்கு இன்றைக்கி பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை. அவர் பதவியேற்ற 2 நாட்கள்லேயே இதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்தாச்சு. மொத்தம் 104 பேர்த்துக்கு மேலே அமைச்சிருக்கிறாங்க. அதாவது இது புதிதல்ல, இதுக்கு முன்னால் கூட அமைச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் 2009 அவங்க வெடியேற்ற திட்டமிட்டதாக இன்றைக்கி தகவல் கூடுது. இது சம்மந்தப்பட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு சொல்லக்கூடிய சமயத்தில் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. 2029 நாங்கள் சட்டம் போட்டு, எங்களுக்கு உண்டான ஒரு சட்டத்தை போட்டு, எங்கள் நாட்டின் அடிப்படையில் எங்கள் சட்டம் என்ன விஷயம் அதன் அடிப்படையில் நாங்கள் அனுப்புகிறோம். ஆமாம், இது நாங்கள் யாரோடும் முரண்பட மாட்டோம், யார் சொல்லி இந்த ஒப்புக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா வெளியுறவுத்துறை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது 2009 இன்றைக்கி 2025 வரைக்கும் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 15,668 பேர் அமைச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கு. சரி, இவர்களெல்லாம் எவ்வாறு இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு எவ்வாறு, யார் மூலமாக, எப்படி குடியேறினார்கள்? அதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்தியாவில் பிழைப்பில்லை, மற்றபடி வேறு ஏதாவது விஷயம் அது பார்க்கக்கூடிய சமயத்து எல்லாமே பாஜகவுடைய மாநிலம் ஆளக்கூடிய விஷயம். ஏன் அந்த மாநிலத்தை பாஜக அவர்களை கவனிக்கவில்லையா, இல்லை சோத்துக்கு கூட வழி இல்லையா அப்படிங்கிறது மோடி அரசு தான் பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடைமுறை வெளிப்பாடை
இல்லை மனுஷங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அமெரிக்கா மிருகத்தனமாக அதிலும் குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் நடந்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது சம்பந்தமாக மக்களவையில் மிகப்பெரிய ஒரு புரளி. ஆமாம், மனிதர்கள், இந்தியர்கள், அவர்கள் மனிதர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அமளி துமளி ஏற்பட்டு இந்தியாவை அவமதித்து விட்டீர்கள், ஏன்னா இந்தியா அமைதியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் கொடுத்து எனக்கு எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணி பல முறை ஒத்தி வைக்கப்பட்டு, அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அறிக்கையை கொடுப்பாருன்னு சொல்லி போட்டு, அப்புறம் பார்த்தா அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு, இது வந்து புதுசுலாம் கிடையாது, ஏன்னா இது சம்மந்தமாக வந்து அமெரிக்காவில் நாங்கள் விளக்கம் கேட்போம். ஏன் அனுப்புறதுக்கு முன்னாலேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்களே, சரி அனுப்புகிறோம் ஆகிப்போச்சு. அது என்ன பஞ்சாப் அமிர்தசரஸில் அனுப்புறது, அமிர்தசரஸில் அனுப்பக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? டெல்லி தான் இந்தியாவின் தலைநகர், அங்கே தானே இறக்கணும், அங்கே இறக்குனா முடிஞ்சு போகுது. இறக்குனதுக்கு பின்னால் கட்டுகளை அவிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் இறக்க வேண்டிய இந்தியர்களை எதற்காக பஞ்சாப் அமிர்தசரஸில் இறக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு அவ்வளவு கேவலமானவர்களா? சரி, இவர்கள் இந்தியாவை விட்டு எவ்வாறு சென்றார்கள், இந்தியாவுக்கு தெரியாமல் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. அதையெல்லாம் விட இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வருத்தத்துக்குரியது அப்படின்னு கூட சொல்லவே கிடையாது. இல்லை, அது கூட இல்லை, ஒரு கணம் இது எதிர்ப்பு கூட ஏதாவது ஒரு வகையை தெரிவிச்சுக்கலாம், அந்த ஒரு வகை கூட இல்லை. இன்றைக்கி வரைக்கும் மோடி அரசு தூங்கி கொண்டிருக்கு இந்த வகையில். அப்படிங்கிறது உண்மையிலே நாம் எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற வகையில் ரொம்ப வயிறு எரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பிழைப்பை தேடி ஒரு மனுஷன் போகிறான், எந்த நாட்டு இருந்தாலுமே சரி, அது இந்திய நாடாக இருக்கட்டும், மற்றபடி வேறு எந்த நாடாக இருக்கணும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர்களை வந்து கண்டுபிடித்து விட்டார்கள் எவ்வாறு திருப்பி அனுப்ப வேண்டும். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா கைதிகளுக்கு கூட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, கைதிகளோட கேவலமாக கைகாலெல்லாம் இது வளையங்களால் கட்டப்பட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இறக்கி விட்டாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்து கூட்டி செல்ல வேணும் அப்படிங்கிறது கூட இந்த மோடி அரசுக்கு தெரியல. அது என்ன கைதிகள் வேனில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது அதோட கேவலம் இல்லையா? அமெரிக்காக்காரன் தான் இந்தியர்களை மதிக்கவில்லை, சட்ட விரோதமாக நீங்கள் வந்து குடியேறி விட்டீர்கள் அப்படின்னு மதிக்கல. ரைட்டு, சரி குடியேறிட்டாங்கப்பா. அவங்க வந்து பஞ்சாப் அமிர்தசரஸில் இறக்கி விடப்பட்டார்கள். டெல்லியில் இறக்கி விடப்படாமல் பஞ்சாப் அமிர்தசரஸில் இறக்கி விடப்பட்டார். ரைட்டு, ஓகே. சரி, அவர்களை கூட்டி பண்ணடா பஞ்சபுழக்க போனீங்களே, இந்த ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு பரிதாப உணர்வு கூட இந்த பாஜக அரசுக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காவல் கைதியாக கொண்டு போகும் போது ஒரு டப்பா வேணும் மாதிரி இருக்குமே, அந்த வேனில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அப்போ இந்த மோடி அரசு என்ன சொல்வது? அப்போ இப்படிப்பட்ட மோடி அரசு அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிக்கிறது, அமெரிக்காவுக்கு தூது செல்கிறது, அமெரிக்காவுக்கு பின்பாட்டு பாடுகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு கண்டன அறிக்கை இல்லை, ஒரு எதிர்ப்பு இல்லை. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த உலக நாடுகளுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? அப்போ வந்து மோடி வந்து அதிபர் ட்ரம்ப்புக்கு பயப்படுகிறாரா? அமெரிக்காவுக்கு இந்தியா பயப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எப்படிப்பட்ட ஒரு வந்தேரிகளாக இருக்கட்டுங்க, இறக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு தான் அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்தியர்களாக நமக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அந்த மரியாதை இல்லையே, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த வகையில் வந்து மோடி வந்து மிக கண்டனத்துக்குரிய செயலை செய்திருக்கிறார். குறிப்பாக ஜெய்சங்கர் தூங்கிவிட்டார், வெளியுறவுத்துறை அமைச்சர் பிஜேபி அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்தியா பிற நாடுகள் முன்னால் தலை குனிந்து விட்டதோ அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியனுடைய எதிர்பார்ப்போ ஒரு கருத்தாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.